உங்க வீட்ல இடியாப்பம் அச்சு இல்லாமலே நீங்க இடியாப்பம் புழியலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைய ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? இனிமேல் கஷ்டமே இல்லாம பிசையலாங்க. கை வலிக்காம பிசையலாம். இந்த மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். அதை நான் தேங்காய் பால் எடுத்துக்க போறேன். நம்ம நார்மலா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடிச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2 தடவை நீங்க பால் எடுத்தா போதும். 3வது முறை எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு, கட்டியான தேங்காய் பால். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மாவு பிசைறதுக்கு மாவு எடுத்துக்க போறோம். நான் இப்ப கடையில வாங்குற இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல அரைக்கிற பச்சரிசி மாவு எடுத்தாலும் பரவாயில்ல. அளவு 1 பவுல் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 1 பவுலுக்கு எவ்வளவு தேங்காய் பால் எடுக்கணும்னு பாத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல அரை பங்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்ப நான் அந்த தேங்காய் பால் இதுல சேர்க்கிறேன். ஆனா அரை பங்கு வரல. ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பாலை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுப்புல வச்சு நம்ம காய்க்க தான் போறோம். இந்த மாதிரி தேங்காய் பால்ல நம்ம இடியாப்ப மாவை பிசைஞ்சு செய்யறதுனால பாத்தீங்கன்னா இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மாவு புழியும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நூல் மாதிரி அழகா வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி செய்யறோம். இப்ப இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இதுல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. இதுல மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் தேங்காய் பால் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதமான சூட்ல உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இப்ப தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அடுப்புல வச்சே இந்த மாவை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்பவே இதுக்கு மேல நம்ம மாவை இடியாப்ப அச்சுல போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா நம்ம கை வச்ச உடனே நல்லா அழகா நல்லா நூல் மாதிரி அதுவாவே வெளியே வரும். இப்ப உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து புளிய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா மாவு வெளியே வந்துட்டே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நம்ம சின்னதா ஒரு ரொட்டேஷன் கொடுத்தாலே போதும், மாவு அப்படியே புழிஞ்சிட்டு வெளியே வந்துருது. அவ்வளவு தூரத்துக்கு சாஃப்டா இருக்கு நமக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தேங்காய் பால்ல நல்லா மாவை வேக வச்சு எடுத்தனாலதான். ஸோ இது பாருங்க நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம புழிஞ்சாலே போதும், மாவு அப்படியே அழகா கலந்து வெளியே வந்துரும். இப்ப பாருங்க இது அச்சு வச்சு நம்ம புளியுறோம். ஆனா அச்சு இல்லாம எப்படி புளியலான்னு சொல்லிட்டு அடுத்து நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வயசானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ அழகா சாஃப்டா வருதுன்னு. ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம புழிஞ்சாலே போதும் அந்த மாவு கடகடகடான்னு கீழே விழுது. ஸோ நார்மலாக நம்ம ப்ரெஷர் நல்லா கொடுத்தாதான் நம்ம புழிஞ்சு மாவு வெளியே வரும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே இடியாப்பம் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க இடியாப்பம் புளிய ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த முறையும் இதே மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ ஈஸியா நம்ம புழிஞ்சிடலாம். இப்ப தம்ப்லைன்ல பார்த்த மாதிரி நம்ம இடியாப்பம் அச்சு இல்லாம எப்படி மாவு புளியலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த டூல் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதுக்கு மேல வச்சு தேய்ச்சாலே போதும், இடியாப்பம் அச்சுல இருந்து வர மாதிரி அழகா உதிரி உதிரியா நம்மளுக்கு விழும். அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனா நம்மளுக்கு வரும். இது ஆனா கொஞ்சம் கட்டாய் கொஞ்சம் உதிரி உதிரியா வரும். இருந்தாலும் அச்சு இல்லாம வயசானவங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வேக வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ வயசானவங்க, ரொம்ப உடம்பு முடியாதவங்க இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இடியாப்பம் உங்க வீட்லயும் செய்யலாம்.
இது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் இடியாப்பம் மாரி நீளமா இருக்காது. இந்த மாரி துருவுன மாரி தான் இருக்கும். இருந்தாலும் வீட்ல இடியாப்பம் அச்சு இல்லாத சமயத்துல அவசரத்துக்கு நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நீங்க இடியாப்பம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடியாப்பம் நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே செய்யாது. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் நிறையவே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க தேங்காய் பால் எடுக்கும்போது கண்டிப்பா தேங்காய் பால்ல சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால இடியாப்பம் சாப்பிடும் போது இடியாப்பத்துக்கு மேல சீனி போட்டுட்டு அதுக்கு மேல தேங்காய் பால் வந்து ஊத்தி சாப்பிடுங்க. அப்ப நம்மளுக்கு மிச்சமா தேங்காய் பால் வந்தாலும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆசீர்வாத் மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணால் இதில் செய்யலாம். ஸோ எந்த மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு சப்பாத்தி மாவு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2 கப்பு மாவு வந்து அளந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பு தான் சேர்க்க போறோம். மாவு பிசையறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாவு மொத்தமும் இந்த உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு கலந்து கிடைக்கும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா காய்ச்சின பால் தான் சேர்க்க போறோம். இந்த காய்ச்சின சூடான பால் சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம மாவு எப்பவுமே சாஃப்டா இருக்கும். பிசைகிறதுக்கு கஷ்டமே இல்லாம பிசையலாம். அது மட்டும் இல்லாம 2 நாள் ஆனாலும் சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கிறதுக்கு சீக்ரெட் இதுதான். இப்ப இந்த சூடான பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைய போறோம். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு பால் கரெக்டா இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். பால் சூடா இருக்கனால பாத்தீங்கன்னா கை வச்சு பிசைய முடியாது. அதனால கொஞ்சமா கரண்டி யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சூடான பால் சேர்த்து நம்ம பிசையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லாவே வெந்து கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பிசைஞ்சாலே போதும், அழகாக மாவு வந்து உருண்டு வந்துடும். நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையணுன்னோ அடித்து பிசையணுன்னோ எந்த ஒரு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு எடுத்தாலே நல்லா சாஃப்டான மாவு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாவுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஃபைனலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம மாவு வந்து ட்ரை ஆகாம இருக்கும். ஸோ இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வைக்கணும். இப்பவே பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது ஊற சமயத்துல இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து செஞ்சிடலாம். ஒரு வெஜிடபிள் கறி தான் பார்க்க போறோம். இதுக்கு கொஞ்சமா நம்ம பேன்ல ஆயில் ஊத்திக்கலாம். இது சிம்பிளா குயிக்கா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுல கொஞ்சமா பிரியாணி இலை, கொஞ்சமா பெருஞ்சீரகம், கொஞ்சமா பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, ஏலக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்ல நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. இது வந்து 2 விசில் நான் போட்டுட்டேன். நீங்கள் 1 விசில் போட்டாலே போதும். நல்லா மசிஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா 2 விசில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் 1 விசில்லே நல்லா இந்த வெஜிடபிள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைப்பு சேர்க்கணும். அதுக்கு என்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 3 கைப்பிடி அளவு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம்.
இது சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்செடுத்தாச்சு. இந்த அரைப்பை நம்ம அந்த வெஜிடபிளில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த சமயத்தில் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராகவே சிம்பிளாக ரெடி ஆயிரும். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி எப்பவும் திரட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எப்போவுமே அடியில் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா மாவு வந்து கீழே சிந்தாத நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாற்றிடலாம். நெக்ஸ்ட் மாவு வந்து வேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இடியாப்ப அச்சு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துட்டு திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு கொஞ்சமாக விழும், அதிகமாக மாவு விழாது. நம்மளுக்கு மாவும் கம்மியாக யூஸ் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கும் திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சப்பாத்தியை தான் செய்ய போகிறேன். அதனால பெரிய பெரிய உருண்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் நீட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் ஈவனாக நம்மளுக்கு கட்டாயி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியை செய்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன். என்னதான் சப்பாத்தி திரட்டினாலும் வட்டமாக வரல அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சமாக சப்பாத்திக்கு திரட்டுறதுக்கு மாவு வந்து தட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஜஸ்ட்டு 4 பக்கம் இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் மாவு வந்து திரட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வட்டமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் செய்கிற மாதிரியே இந்த மாதிரி வட்டமாக நீங்கள் கையை வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாவை திருப்பி விட்டுட்டு நீங்கள் சுற்றி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக திரண்டு வரும். நமக்கு இந்த மாதிரி லேசாக நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 சைடும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வட்டமான சப்பாத்தி வந்து நம்ம சூப்பராக திரட்டி எடுக்கலாம். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வட்டமான சப்பாத்தி வந்து கிடைக்கும். இது என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த ட்ரிக்கு. நானும் இதை கேப்சர் பண்ணிவிட்டு நானும் இதே மாதிரி தான் செய்வேன். கண்டிப்பாக எனக்கும் வருது, உங்களுக்கும் வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்தி வந்து தோசைக்கல்ல எப்படி வந்து போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கல் நல்லா சுட்டுருச்சு. இப்போ ஒரு சைடு வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5-6 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்பாத்தி திருப்பி போடணும். இப்போ பாருங்க சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 4-5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பவும் இந்த சப்பாத்தியை திருப்பி போடணும். இப்போ பாருங்க சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து வருது. அதே மாதிரி நம்ம திரும்பவும் திருப்பி போடணும். இந்த மாதிரி நம்ம போட்டு சப்பாத்தி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சில சமயம் உப்பி வரும். எனக்கு உப்பி வரல இந்த மாவுக்கு. உங்களுக்கு உப்பி வருதா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் உப்பி வரவே செய்யாது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது 2-3 நாள் ஆனாலும் இந்த சப்பாத்தி இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த பால் யூஸ் பண்ணி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகவே செய்யாது. எந்த ஒரு எண்ணெயுமே நம்ம சேர்க்காம இந்த சப்பாத்தி சுட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் தான் சுருட்டினாலும் இந்த சப்பாத்தி வந்து உடையவே இல்லை, ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நான் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி சுருட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேடை எப்போவுமே க்ளீனாக இருக்கும்.
ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you.